நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜ்ஞः பிரமாததோஷேண தஸ்யுபி பரிமுஷ்யதாம் அசரண்ய பிரஜானாம் யஹ ச ராஜா கலிருச்சியதே. மேல ஒரு கேள்வி எழுப்புறான் நகுலன். தர்மபுத்திரா, நீ காட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுப்போம். காட்டுல போய் இருக்கும்போது இங்கிருந்து சில மக்கள்லாம், நீ காட்டுக்கு போயிட்டேன்னா நாங்க நாட்டை ஆள மாட்டோம், விட்டுடுவோம். அப்ப மறுபடியும் யாரோ தீயவன் ராஜாவின் இடத்துல தான் இந்த நாடு போறது. அப்ப நேரம் இங்க கஷ்டப்படுற மக்கள்லாம் காட்டுக்கு வந்து, தர்மபுத்திரா இப்படி அநியாயம் பண்ணிட்டியே, நாங்கள்லாம் நாட்டில் எவ்வளவு இப்ப கஷ்டப்படுறோம் தெரியுமா, நீ இருந்து எங்களை காப்பாத்திருக்க வேண்டாமா, தெய்வம் உனக்குன்னு அந்த குடும்பத்துல பொறுக்க வச்சு பொறுப்பும் கொடுத்ததே, அப்ப அந்த பொறுப்பை உதறிட்டு நீ காட்டுக்கு வந்தியே, இப்ப நாங்கள்லாம் என்ன வரி போடுறா, எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா, வலியவர்கள்லாம் எங்களை ரொம்ப அடிக்கிறா படைக்கிறான்னு தர்மபுத்திரா கேட்கறான்னு வச்சுங்க. என்ன பதில் சொல்லுவான்? அப்போ அவனுக்கு உடம்பு துடிக்கிறது, சக்தி இருக்கு, அர்ஜுனனுக்கு சக்தி இருக்கு, பீமசேனன் இருக்கு, மனசுலயும் நல்லெண்ணம் இருக்கு. ஆனா பொறுப்பை உதறிட்டு வந்ததுபடியால இப்ப திரும்ப போய் கேட்கவே முடியாது. கேட்டா என்ன சொல்லுவா, அதை அன்னைக்கே நீ நின்று இருக்கணும், எப்ப பொறுப்பை விட்டுட்டு போனியோ இனிமே இங்க வராது என்று இல்லையோ. அப்ப தர்மபுத்திரன் தழுபுவான், காட்டிலேயே இருந்து கொண்டு நரநரான்னு பல்ல கடிப்பர். அவ்வளவுதான் தர்மபுத்திரால முடியும். இப்போ அப்ப சன்னியாசி என்னாகும்? காட்டுல இருந்துட்டு கோபப்பட்டவன் எப்படி சன்னியாசி ஆவான்? அதனால உனக்குன்னு இருக்கிற இயற்கையை இடம் கொடுக்காத தர்மபுத்திரா. ஒருத்தன் நல்லது வேணும், எனக்கு இன்ன தானம் வேணும், கஷ்டப்படுறேன், என் குடும்பத்தை பாதுகாக்க முடியல, ஹே தர்மராஜா கொடு அப்படின்னு காட்டுல வந்து கேட்டா எதை கொடுப்ப நீ? உன்னிடத்துல ஒண்ணு இருக்காது. ஆகையால் அது தழும்பி நீ மறுபடியும் சண்டைக்கு வந்துருவே. இந்த இடத்துல தான் ஒரு கருத்து கண்ணன் அர்ஜுன இடத்துல சொல்றார், நான் சொல்றபடிக்கு கீதையை கேட்டு சண்டை போடு. இல்லை, எனக்கு இங்க சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லை. ந காங்ஷே விஜயங் கிருஷ்ண ந யோத்ஸ்யாமீதி கோவிந்த முக்தா தூஷ்டிம் பபூவ. நான் சண்டையே போட மாட்டேன்னு ரதோபஸ்த உபாவிஷத், ரதத்தின் நடுவில் உட்கார்ந்தார். அப்ப கண்ணன் சொல்றார், பின் என்ன பண்றதா இருக்கே, நான் காட்டுக்கு ஓடி போட போறேன். இதெல்லாம் 18 நாள் யுத்தத்துக்கு முன்னாடி அர்ஜுன் பேசினது. இப்போ அதே கதையை அண்ணன் பேசுறார். முதல்ல தம்பி பேசினார், இப்ப அடுத்தது இத்தனையும் அண்ணன் பேசிட்டு இருக்கார். கண்ணன் இப்ப இல்லை, இதுதான் வித்தியாசம். முதல்ல கண்ணன் இருந்து மொத்தத்தையும் தெளிவுபடுத்தினார். அப்ப சொல்றார் அர்ஜுனா, பயாத் திரணாத் உபரதம் மம்ஸ்யந்தே துவாம் மகாரதாக. இங்கிருந்து நீ சண்டைக்களத்தை விட்டு ஓடுவே. அப்போ உன்னை பார்த்துட்டு இதே கர்ணனும் துரியோதனனும் அதோ கோழை ஓடுகிறான் பார். பயாத் ரணாத் உபரதம் மம்ஸ்யந்தே தாம் மகாரதாக. இந்த மகாரதிகள்லாம் உன்னை கேலி பண்ணுவா. அப்ப என்னாகும்? உனக்கு இயற்கையில இருக்கிற க்ஷாத்திரவம், உனக்கு இருக்கிற வீரம் அந்த கேலியை தாங்கிக்க ஒண்ணாது. அதே வேகத்துல ஓடினவன் திரும்பி வருவே, தாவி உன் தேர்ல ஏறி உட்காருவே, காண்டீபத்தை எடுப்பே, அப்ப திரும்ப நீ சண்டை போடுவே. அர்ஜுனன் சொன்னார், அப்படி போட்டு போறேனே, நீ சொன்னபடிக்கு நான் போடல, நான் அப்படியே போட்டுட்டு போறேனேன்னா. கண்ணன் என்ன தெரியுமா சொன்னார், நான் சொன்னபடிக்கு கேட்டு இப்ப சண்டை போட்டியானா அது கர்மயோகம். ஆனா நீ ஓடி போயிட்டவன் சத்தம் போட்டதுக்காக திரும்பி வந்து போட்டியானா அது வெறும் யுத்தம், கர்மயோகம் ஆகாதுன்னுட்டான். இது நன்னா இருக்கே சுவாமி, இவ உடைச்சா பொற்கூடம், அவ உடைச்சா மண் கூடம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இந்த மாமியார் உடைச்சா இன்னது, மருமகள் உடைச்சா இன்னதுங்கிறாளோ இல்லையோ, அதை போல கண்ணன் சொன்னார்னு சண்டை போட்டா கர்மயோகமா, ஆனா நானா சண்டை போட்டா வெறும் கர்மமா. இது ஏன் இப்படி சொல்றாருனால், புரிந்து சண்டையிட்டால் அது கர்மயோகம் ஆகிறது. இந்த கர்மயோகத்தின் பலன் எனக்குள்ளே நிருந்து ஆசாபாசங்களை ஒழித்து கோபத்தை தவிர்த்து சண்டையிட்டால் அது அவனுக்குரிய தர்மம். ஆனா வெறும் கோபத்தினால சண்டை போட்டா அது என்னுடைய தர்மமாகவே ஆகாதே. ஆக போடுறதுலையும் கண்ணன் சொன்னபடிக்கு சண்டை போடணும். அப்படி இருந்தா தான் அது உயர்ந்த தர்மமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு என்பதையும் நகுலன் எடுத்துரைக்கிறார். அனிஷ்டுவாச்ச மகாயஜ்ஞை அகிருத்வாச்ச பிருத்து ஸ்வதாம். மகாயஜ்ஞங்களை செய்யாமல், பிதர்களுக்குரிய காரியங்களை செய்யாமல், தீர்த்த யாத்திரை புரியாமல், தான தர்மம் பண்ணாமல் நீர் சந்நியாசாசிரமம் ஏற்றுக்கொண்டால் அது பலிக்காது தர்மபுத்திரா. இந்த நாளும் நீர் பண்ணிருக்கணும், பண்ணின பிற்பாடுதான் சன்னியாசி ஆகணும். ஆகவே இதனாலையும் நீர் இன்னும் பண்ணல, இன்னும் ராஜசூய யாகம் பண்ணல, தான தர்மங்களை நிறைய செய்யல, இன்னும் பித்திருக்களுக்கு திருப்தி ஏற்படுற அளவுக்கும் தானம் கொடுக்கல, அதை பண்ணுட்டு ஏற்றுக்கொள்ளும். க்ஷாத்ரேண தர்மேன பராக்கிரமேன ஜித்வாமகீம் மந்திரவித்ய பிரதாய நாகஸ்ய பிருஷ்டேசிய நரேந்திர கந்தா நசோசித்தவ்யம் பவதாத்ய பார்த்த. கடைசியா சொல்லி முடிச்சுட்டார். ஆகவே இதோ யஜ்யம் காத்துட்டு இருக்கு, திரவியம் காத்துட்டு இருக்கு, மந்திரம் இருக்கு, மொத்த பேருக்கு உங்கள்கிட்ட தானம் வாங்கிக்க காத்துட்டு இருக்கா. தைரியமா எழுந்துரு, சக்தி இருக்கு, செய். நாங்க 4 பேரும் கூட இருக்கோம். இந்த 4 பேரை வச்சுன்னு ஒருத்தன் செயல் இழந்து போனால் பின் யார்தான் ஜெகத்தை காப்பாற்றுவார்கள்? ஒத்தாசைக்கு ஆள் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம கிட்ட ஆள் பலம் இருக்கு, கட்டு இருக்குனால நன்னா செய்யணும். ஆள் இல்லையா, பெசாக உட்காந்துருக்கலாம். ஆள் இருந்துட்டும் செய்யலன்னு வச்சுங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் என்ன தெரியுமா புகார்? எங்க இந்த கல்வி நிறுவனமா இருக்கட்டும், தொழிற்சாலையா இருக்கட்டும், ஆள் இல்லை, ஆள் இல்லை, ஆள் இல்லை. சுவாமி 100 கோடியா இருந்தது, திரும்பி பார்க்கறதுக்குள்ள 120 கோடிங்கிறா. நீங்களான என்னமோ ஆள் இல்லை, ஆள் இல்லை. அது நிறைய பேர் இருக்கா சுவாமி. இப்போ ஒருத்து ஈடுபட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, அதை அடுத்தது பண்ணுவார். அது கொஞ்சம் நம்பிக்கையோட செய்யறதுக்கு இப்ப ஆள் இல்லை என்றும் சொல்லுவார்கள். அந்த ஆள் இருக்கே, 4 தம்பிகளும் ஓஹோன்னு இருக்காளோ இல்லையோ, அப்ப நன்னா தானே செய்ய வேண்டும்.
அத்தோட நகுலன் பேசியது முடிஞ்சது. அடுத்து சகதேவன் எழுந்திருந்து பேசுகிறார். ந பாஹ்யம் திரவியம் உத்ஸ்ருஜ்ய சித்திர் பவதி பாரத சாரீரம் திரவியம் உத்ஸ்ருஜ்ய சித்திர் பவதி வானவா. அழகான கேள்வி இது. வெளி விருப்பங்களை விடுறோம், சரீரத்துக்கு வேண்டிய சுகங்களை விடுறோம். இதுல எதை விட்டா தியாகம்? இப்ப தர்மபுத்திரன் விடுறேன்னு சொல்றது வெளி விருப்பங்கள் எல்லாம் விட்டுடுறேன்னு சொல்றார். ஆனா சரீர விருப்பத்தை விடுறேன்னு அவர் சொன்னாரோ? காட்டுக்கு போவேன், மூலிகைகளை சாப்பிட்டுப்பேன், குயில் கூவுறத ஆனந்தமா கேட்டுப்பேன், மயில் ஆடுறத பார்த்துப்பேன், மரங்களோட பேசிப்பேன், பிச்சை எடுத்துப்பேன், நம்மளுக்கு சுத்தமா இருப்பேன். அப்போ ராஜ்யத்தை ஆடுற ஆசை, பணம் சேர்க்கிற ஆசையை மட்டும் விட்டுடுவேன். இது வெளி ஆசைகளை துறந்ததே தவிர சரீர ஆசையை துறந்ததாக அது ஆகவே ஆகாது. அப்ப சரீர ஆசை யார் துறந்துட்டானோ அவன்தான் மோட்சத்துக்கு அருகதை உடையவன் ஆக்குறான். நீர் என்ன இங்க இருக்கிறதுக்கு பதில் அங்க போய் இருக்கேங்கிறீர், ஏன் இங்க இருந்து போறேங்கிறார்? இங்க இருக்கிற வம்பு வேண்டாம், அதுக்கு தானே அவர் போறேன்னு சொல்றார். இருக்கவே வேண்டான்னு அவர் சொல்லல, இருக்கணும். ஆனா இந்த வம்புகளோடு இருக்க பிடித்தம் இல்லை. இது இவரா வரவழைச்சென்ற வம்பு தானே. யார் இத்தனை தூரம் போரிட்டு இத்தனை பேரை கொன்னுட்டு அதுக்கப்புறம் இந்த வம்பு வேண்டான்னு சொன்னா யாரான்னு ஏற்றுக்கொள்வார்களா? அப்பதான் ஒரு அழகான பரமபத சோபானம் விளையாட்டை பத்தி சகதேவன் சொல்றான். மார்கழி மாசம் வந்தா வைகுண்ட ஏகாசிக்குன்னு இந்த ஒரு ஆட்டம் ஆடுவோம் இல்லையா, ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு இருக்கணும்னுட்டு பரமபத சோபானம் அப்படின்னு ஒரு பெரிய காகிதம் போட்டு கொடுப்பா. அதுல ஏணியா இருக்கும், பாம்பு பாம்பா இருக்கும். நம்ம ஆட்ட 2 பேர் ஒரு பாம்புலையும் விழுந்து விழுந்து கீழே வந்துட்டே இருப்போம். உங்களாட்ட 2 பேர் ஏணியா ஏறி மேலே போயிட்டே இருப்பா. 2 உண்டு. இது இந்த ராசி, அது அந்த ராசி. அவளுக்கு பாக்கியம் இருக்க வேண்டாமா? அப்படி போயிட்டு இருக்கான். ஏணியா ஒருத்தன் ஏறிட்டு போயிட்டு இருக்கான். கடைசி 99வது கட்டத்துக்கு வந்துட்டான். அன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு வாசல்ல வந்து எந்த கோவில் வேணா பாருங்க, அது மார்கழி மாசமாவும் இருக்குமோ இல்லையோ. அதனால திருப்பாவ புஸ்தகமும் சேர்த்து விற்பா, பரமோத சோபான காகிதமும் விற்பா, திருப்பாவ புஸ்தகமும் விற்பா. ஒரு சாமி வேடிக்கையா சொன்னார், பரமோத சோபான ஒரே காகிதம் தானே, அது ₹1. ஆனா திருப்பாவ புஸ்தகம் கொஞ்சம் இருக்கும், அது ₹2 வச்சிருப்பா. அப்ப விக்ரம சொல்லுவோம், திருப்பாவ ₹2, பரமோதம் ₹1, திருப்பாவ ₹2, பரமோதம் ₹1 அப்படின்னு தாப்பனார் சொல்லுவார். அதை விட பத்தியா பரமோதம் ₹1, திருப்பாவ ₹2. அப்ப திருப்பாவைக்கு மதிப்பு அதிகம். வைகுண்டத்தையே பெற்று பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் போதமிழ் 5 மைந்து. அப்ப பரமோதம் ₹1, திருப்பாவ ₹2 இல்லை. அந்த திருப்பாவ புஸ்தகத்தை வாங்கிக்கணும். பரமோத சோபானத்தை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறோம். அப்ப 2 போடுறான், அந்த கட்டையை உருட்டுறான், 2 விழருது, ஏணி மேலே திரும்ப விடுறான், 2 விழருந்தது மேலே, மேல 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 போய் இப்ப 99ல போய் நின்னாச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த 99ல கட்டையை உருட்டினா அங்க 1 விழுந்துடுத்துன்னா பெரிய மலைப்பாம்பு காத்துட்டு இருக்கும். அது நேர கீழே இருக்கிற 2ஆம் கட்டத்துல கொண்டு விட்டுடும். ஆனா அந்த சமயத்துக்கு 1 விழக்கூடாது, 2 வேணும். இத்தனை நாடி இவனுக்கு 2 விழுந்திருக்கும். சோதனையா அங்க போய் ஒத்த விழுந்து விட்டா அங்கேருந்து கிடுகிடுன்னு கீழே வந்துட வேண்டியதான். இது என்ன கதை? இந்த ஒத்தைங்கிறது என்ன, ரெட்டைங்கிறது என்ன? ஒத்தேங்கிறது மகா 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 மகான்னா ஷட்டந்தமான அஸ்மத் சப்தம். அகம் ஆவாம் வயம் மாம்மா ஆவாம் நவ் அஸ்மாகம் நகான்னு முதல்ல நமக்கு அதாவது சப்தமஞ்சரி சொல்லி கொடுக்குறாள். சம்ஸ்கிருதம் படிக்க ஆரம்பிச்சே ராம ராமோ ராமஹா குரு குரு குரவஹா ஹரி ஹரி ஹரையா என்ன சம்பு சப்தம், ராம சப்தம், ஹரி சப்தம்லாம் சொல்லி அஸ்மத் சப்தம், யுஷ்மத் சப்தம், தத் சப்தம்னு சொல்லி கொடுப்பா. அதுல இது 4ங்கிறதுக்கு 6வது வேற்றுமை உருபு என் பொருட்டு எனதுன்னு அர்த்தம். அதான் மகா. மகான்னு உருட்டி என் பொருட்டுன்னு விழுந்தா பெரிய பாம்புல ஆகப்பட்டு நான் கீழே விழுந்துட வேண்டியதான். அப்ப அங்க போய் நான் மகா அப்படின்னு ரெட்டை விழுந்ததுன்னு வச்சுங்க, ஜெயந்தான். அப்ப 100க்கு போயிடுவோம், மேல ஜெயிச்சிருவோம். அப்ப அந்த இடத்துல போய் ஒத்த விழுந்துடக்கூடாது, அங்க போய் ரெட்டை விழணுங்கிற மூல்யம். அதைத்தான் இந்த இடத்துல சற்று வேறு விதமாக கூறுகிறான். 2 விழுந்துடக்கூடாது, 3 விழணுங்கிறான் இப்ப சகதேவன். இத்தனை நாள் 1 2 புரிஞ்சுது. இப்போ ஏதோ 2 விழக்கூடாது 3ங்கிறீரேன்னா, மகாங்கிறதுக்கே மமான்னு மற்றொரு ரூபம் உண்டு. மகா அஸ்மத் சப்தத்திலே மம என்று சொன்னாலோ மகா என்று சொன்னாலோ ஒரே பொருள் தான். துவயக்ஷரஸ்து பவேன் மிருத்யு, 2 எழுத்தா இருந்ததுன்னா மிருத்யு கிடைக்கும். திரையக்ஷரம் 3 எழுத்துக்களா இருந்தா அமிர்தம் கிட்டும்னு சகதேவன் சொல்றான். 2 எழுத்தோட நின்னியானா தர்மபுத்திரா மிருத்யு, திரும்ப திரும்ப சம்சாரத்துல பிறப்பே. 2 எழுத்துன்னா உருட்டச்சே மாமான்னு வந்துடுத்துனா. மகா மமானாலும் ஒரே பொருள் தான் சொன்னேன் இல்லையா. எனக்குன்னு இருந்தியானா 2 எழுத்து, அது ஒன்னா சம்சாரத்துல தள்ளிடும். 3 எழுத்து நான் மாமா நான் மகா, என்னுடையதல்லன்னு சொன்னியானா 3 எழுத்து. 3 எழுத்துடைய பேரால் கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான் என்று தொண்டடிப்படியாழ்வார் கேசவ மாதவ கோவிந்தா 3 எழுத்து பத்தி சொல்றார். இப்ப சகதேவன் கூறுகிறான், சரீரம் திரவியம் உத்ஸ்ருஜ்ய பிருத்திவி மனுஷாசதா
யோதர்மோ யத் சுகம் வா ஸ்யாத் சுஹிருதாம் தத் ததாஸ்து நஹ. திரவியத்தை சரீரத்துக்கு உபயோகப்படுகிற திரவியத்தையும் விட முடியணும், புறத்தியாருக்கு உபயோகப்படுத்துற திரவியத்தை வைத்துக் கொண்டு கொடுக்க வேண்டும். துவயக்ஷரஸ்து பவேன் மிருத்யு, திரையக்ஷரம் பிரம்மசாஸ்வதம். 2 அக்ஷரம்ங்கிற மமான்னு சொன்னா மிருத்யு கிட்டும், நமமான்னு 3 அக்ஷரம் பிரம்மத்தையே பெற்றுக் கொடுக்கும். பிரம்ம மிருத்யு ததோ ராஜன்னு ஆத்மன்னேவ சமாஸ்ருதவ் அதிருஷ்யமானோ பூதானி யோதையே தாம் அசம்சயம். ஒருத்தனுக்கு பரசமிருத்தைக பிரயோஜனாக இருக்க வேண்டும். நம்ம சமிருத்தியை பார்க்கணுமா, புறத்தியார் சமிருத்தியை பார்க்கணுமா? தர்மபுத்திரா, நீ இப்போ உன்னுடைய உன்னதி, உனக்கு பாபம் வரக்கூடாது, நீ புண்ணியத்தை தேடணும்னு காட்டுக்கு போறேங்கிற. ஆனா அதை விட எந்த மனிதன் சிறந்தவன் தெரியுமா? பிரத்தியாருடைய உன்னதி, இன்னும் 4 பேர் நன்னா இருக்கணும், அவ வாழ்க்கை நன்னா இருக்கணுங்கிறதுக்காக நாட்டில் இருக்கிறவன். நாட்டில் இருந்து கொண்டு மற்ற பேருடைய உன்னதியை பார்த்தால் அவன் சிறந்தவன். மற்ற பேரை பத்தி கண்டுகொள்ளாமல் என் உன்னதி முக்கியங்கிறதுக்காக காட்டுக்கு போனா அவன் தாழ்ந்தவன். சுயநலத்தோடு இருக்காதே, பொதுநலத்தோடு இருக்கிறதுக்கு பார் என்ன கூறிட்டு, லப்த்வாபி பிருத்திவீம் கிருஷ்ணாம் சஹஸ்தாவர ஜங்கமாம் நபுங்கே யோன்றுப சம்யக் நிஷ்பலம் தஸ்ய ஜீவிதம். இப்பேற்பட்ட ராஜ்யம் கிடைச்சு அதை அனுபவிக்காத ஒருத்தன் வீணடிச்சுட்டான்னா அவன் அரசனா பிறந்ததே வீண். அப்போ ஒருத்தருக்கு இந்த முக்கியமானதை கொடுத்து வீணடிச்சுட்டான்னு அர்த்தம். இப்படியே வச்சுங்களேன், ரொம்ப கட்டப்பட்டு ஒருத்தர் வைத்தியருக்கு படிக்கிறார். படித்து முடித்த பிற்பாடு நான் வைத்தியத்துக்கு போய் இனிமேல் பண்ணுறதா இல்லை அப்படின்னு முடிவு எடுத்துடுறாருன்னு வச்சுங்க. அரசாங்கம் அந்த மனுஷன் பேரில் எவ்வளவு செலவழிச்சது தெரியுமோ? ஒருத்தனை வைத்தியத்துக்கு படித்து வைக்க முடிக்கிறதுக்கு அது அரசாங்க கல்லூரியில் போய் சேர்ந்தோன்னே எத்தனையோ லட்சம் செலவுங்கிறான். இத்தனை லட்சம் செலவழிச்சுட்டு 2ம் தப்பு. ஒன்றும் இவன் நானே போய் மருத்துவமனை வச்சு ஓஹோன்னு சம்பாதிக்க போகிறேன், ஏழைப்பாளர்களுக்கு உதவ போகிறது இல்லைனாலும் தப்பு. இல்லை நான் ஒன்றுமே பண்ணுறதா இல்லை சுவாமி, நான் வைத்தியம் படித்து முடித்தேன், ஆனால் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் வீண். 2மே பண்ணக்கூடாது. அப்போ வைத்தியத்துக்கு அவன் போகணும், போன இடத்துல மொத்த பேருக்கு இலவசமாக பண்ணணும். அப்படின்னாத்தான் இவன் பேரில் செலவழிச்சது நியாயம். அப்போ அரசாங்க செலவு வீணா போகக்கூடாதுன்னு எப்படி பார்க்குறோமோ அதை போல பகவான் நம்மளை சிருஷ்டிச்சிருக்கிறது தான் அவர் பண்ணியிருக்கிற செலவு. நம்மளை சிருஷ்டித்து நமக்கு ஒரு ஆளாக உருவாக்கி இப்படின்னு ஒரு பதவியில் வச்சிருக்காரோ இல்லையோ, அப்போ அதுக்கு தகுந்தத்தை உபயோகப்படுத்தி பிரத்தியாருக்கு நல்லது பண்ணணும். அரசன்னு பிறந்ததை வீணாக்கி விடாதே. அதவா வசதோ ராஜன் வனே வன்யேன ஜீவதா திரவ்யேஷு யஸ்ய மமதா மிருத்யோராசேச வர்த்ததே. நீர் போய் காட்டில் இருக்கும் போது மமகாரம் வந்து விட்டால், என்னுடையது நான் செய்கிறேங்கிற எண்ணமோ, காட்டில் இருக்கிறச்சே நாட்டில் நடக்கிறத பார்த்து கோபமோ. ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருப்போம், அது என்னமோ கொஞ்சம் அவளோட ஒத்து வராது, நம்ம விட்டுட்டு போடுவோம், போய் இன்னொரு இடத்துல சேர்ந்துருவோம். சேர்ந்தப்புறம் அங்கே என்ன நடக்கிறதுங்கிற பற்றியும் விசாரிச்சிக்கவே மாட்டான். அங்கே இருந்துட்டு யாரெல்லாம் நம்ம பழைய நண்பர்கள் இந்த பழைய வேலை பார்த்த இடத்துல இருந்து பாருங்க, அங்கே கூப்பிட்டு இன்றைக்கி என்ன நடந்தது, நான் வந்தப்புறம் ஒழுங்காக விற்பனை எல்லாம் சரியாக இருந்திருக்காதே, கணக்கெல்லாம் ஒழுங்காக எழுதியிருக்க மாட்டாளே, நான் வந்ததுலேருந்து அவாவா தப்பு பண்ண ஆரம்பிச்சிருப்பாளே அப்படின்னு இங்கெங்க கூப்பிட்டு கேட்பான். அவன் இருக்கிற நிறுவனத்தில் வேலை பார்க்க மாட்டான், ஆனால் புறப்பட்டு போன இடத்துல கேட்டுருக்கான் பாருங்க. அப்போ அங்கேயும் போச்சு இங்கேயும் போச்சுன்னு அர்த்தம். எப்போ கிளம்பி போனானோ அப்போ இந்த இடத்த பற்றி பேசக்கூடாது, போய் சேர்ந்த இடத்த பற்றி தான் யோசிச்சிருக்கணும். அதை பற்றி யோசிக்கல, இந்த இடத்த பற்றி விசாரித்தால் அப்போ நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு காட்டில இருந்து அங்கே என்ன நடக்கிறது அங்கே நடக்கிறதுன்னு தர்மபுத்திரன் கேட்டுண்டா இப்படித்தான் உன் மனசு அலைய போகிறது. அதை விட நாட்டிலே இருந்து நல்லது செய்யலாமே என்பது பொருள். பாக்கியந்தரஞ்ச பூதானாம் ஸ்வபாவம் பஷ்ய பாரத ஏது பஷ்யந்தி தத்பூதம் முச்சியந்தே தே மகாபயாத். காட்டில் இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் உனக்குள் பிரம்மத்தை பார். யாருக்குள்ளேயும் பிரம்மத்தை பார்க்க தெரிஞ்சுக்கோ. அவன்தான் பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதனாக ஆகிறான். காட்டில் இருக்கிற மரத்துல தான் பிரம்மம் இருக்காருன்னு இல்லை, அனைத்துக்குள்ளும் அதே பிரம்மன் தானே. துரியோதனக்குள்ளே அவர் தானே, துச்சாதனுக்குள்ளே அவர் தானே. அப்படின்னா நம்ம கொன்னு இருக்கவே கூடாதேன்னு தர்மபுத்திரன் கேட்டான். கொல்லவே இல்லையே தர்மபுத்திரா, அவன் சரீரத்தை தானே அழித்தோம், ஆத்மாவை கொல்ல முடியாதுன்னு கண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நைனந்தகதி பாவகா ந சைதங் கிளேதயம் தியாபா ந சோஷயதி மாருதா. ஆத்மாவை வெட்டுவதோ நனைப்பதோ உலர்த்துவதோ ஏதும் முடியாது. ஆண்டாளுடைய அழகான பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில். கம்சனை கண்ணன் கொன்றான்னு ஆண்டாள் கூறவில்லை. கருத்தை பிழப்பித்து கம்சனிடத்திலிருந்த தீய எண்ணத்தை மட்டும் அழித்தான். ஏனெனில் கம்சன்கிறவனை அழிக்கிறது இப்ப கண்ணனுக்கு லட்சியம் இல்லை, கம்சனிடத்தில் இருக்கிற தீமையை போக்குறது தான் லட்சியம். ராவணனை கொல்லுவது இலக்கல்ல, ராவணனிடத்தில் இருக்கிற தீங்க போக்குவது தான் லட்சியம். அப்ப அவனிடத்துல தீமை ஊரார நலிய வேணுங்கிற தீமை, அந்த தீமையை போக்கணும். கண்ணன் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், கேட்கலைன்னா சரீரத்தை மட்டும் போக்குகிறார். ஆத்மாவை என்னைக்கும் பகவான் அழிக்கிறதும் இல்லை, இந்த ஆத்மாவே அடுத்த பிறவிலியான நல்லவனா இருக்கணுங்கிறதுக்காகத்தான்.
இந்த சரீரத்தோட விட்டு வச்சிருந்தா இன்னும் பல பேருக்கு கெடுதல் பண்ணி பண்ணி பாவத்தை இன்னும் சம்பாதிப்பானோ இல்லையோ. அந்த சரீரத்தை தடுத்துட்டா தானே அந்த பாப சம்பாதிக்கிறது நிறுத்தப்படும். அதற்குத்தான் சரீரத்தை போக்கணுமே தவிர தர்மபுத்திரா ஒரு ஆத்மாவையும் நம்ம கொல்லவே இல்லையே, ஆத்மாவுக்கு ஹிம்சை பண்ணலையே. கண்ணன் சொன்னபடிக்கு சரீரத்தை தானே முடித்தோம். பவான் பிதா, பவான் மாதா, பவான் பிராதா, பவான் குரு. அதுக்கப்புறம் கீழே விழுந்து நமஸ்கரிச்சுட்டு சகதேவன் சொல்லுகிறார், நீதான் தந்தை, நீதான் தாய், நீதான் அண்ணா, நீதான் குரு, அனைத்தையும் எங்களுக்கு நீதான். தர்மசாஸ்திரத்துல இருக்கிறத உன்னிடத்துல தெரிவிச்சோம், உனக்கே அத்தனை தர்மமும் தெரியும், ஏனோ கொஞ்சம் தேவையில்லாத இடத்துல கருணை காட்டி கலங்குகிறாய், அது வேண்டாம். எது தர்மமோ அது அதர்மம் நினைச்சுராதே அப்படின்னு கண்ணன் சொன்னதை அப்படியே சகதேவன் திரும்ப சொன்னார். நகுலனை காட்டிலும் சகதேவனுக்கு எப்பவும் பெருமையும் அதிகம், ஞானமும் அதிகம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணன் எப்போதும் அவனைத்தான் கேட்பார், நான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. சகதேவன் சொல்லுவார், இது எதுக்கு வீணா எங்கிட்ட கேட்குறப்போ, என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும், அதை என்னிடத்துல வேற ஒரு முதிரை குத்தி வாங்கிக்கணுமா. இப்போ பல இடத்துல நாம் பண்ணணும்னு முடிவு எடுத்துருவோம், அது அனுமதி வாங்கிக்க வந்திருக்கீரா இல்லை சொல்லிட்டு போக வந்திருக்கீரான்னு கேட்போம். இது ஒருத்தர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒன்று பண்ணணும்னு வச்சுங்க, அப்படி பேச்சு வாக்கில் அதை சொல்லி விட்டுணும். ஏன்னா நாளைக்கு வந்து சொல்லாமல் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அனுமதி வாங்குறதுக்கு எனக்கு எண்ணமும் இல்லை, அப்போ பேச்சு வாக்கில் இதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்வா, நான் பண்ணவே சொல்லலேன்னு ஒரு கேட்டுருவார். ஆனால் நான் பண்ணியிருந்தேன்னு வெறும் அறிவிப்பு மட்டும் பண்ணுறோம், அனுமதி இல்லை, அறிவிப்பு. அதை போல கண்ணன் வேணும்னு சகதேவனிடத்தில் அனுமதி கேட்குறாப்புல சொல்லுகிறார். நீ ஒன்று எனக்கு அறிவிக்கவே வேண்டாம், சகதேவன் தான் நாள் குறித்து கொடுத்ததே, அமாவாசை அன்னைக்கு யுத்தத்தை தொடங்கினால் துரியோதனா நீ ஜெயிப்பாய்னு சகதேவன் தான் நாள் குறிச்சார். கண்ணன் வந்து உங்களுக்கு ஜெயத்துக்கு நான் பாடுபட்டு இருக்கேன், நீயே ஒன் தோல்வியை தழுவிப்ப போல் இருக்கு, சகதேவா மாத்துன்னு அவர்கிட்ட சொல்றார். எங்கள் ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததை நான் மாற்ற மாட்டேன், அவர் உண்மையாகத்தான் ஜோசியம் சொல்ல சொல்லியிருக்கார். ஒன்று இஷ்டத்துக்கு ஒரு ஜோசியம், அவன் இஷ்டத்துக்கு ஜோசியம்லாம் சொல்ல மாட்டேன். அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்தா அவன் ஜெயிக்க போகிறது உறுதி. தான் எடுத்த முடிவில் சகதேவன் மாற மாட்டேன்னு விட்டார். துரியோதனிடத்தில் போய் எதிரி சொல்லி கொடுத்த நாளில் ஆரம்பிக்காதே, அது தப்பு என்ன அவர்கிட்ட சொல்லி பார்த்தார். ஏன் தம்பின்னா நான் ஏன் விட்டான், அப்போ மட்டும் தம்பி சொல்லி கொடுத்தாருங்கிறதுக்காக நான் கண்டிப்பாக அன்றைக்கி தான் சண்டை ஆரம்பிப்பேன். நான் கண்ணன் யோசிச்சு பார்த்தார், ஒன்றும் சகதேவன் மாற மாட்டேங்கிறான், இன்னொன்று துரியோதனம் மாற மாட்டேங்கிறான், மூணாவது அமாவாசை, பேசாத அதை மாற்றிடுவோம். ஒரே வழியாக தான் இருக்கிறது, மூணு தானே, ஒன்று துரியோதனம், ஒன்று சகதேவன், மூணாவது அமாவாசை. அப்போ ரெண்டு பேரும் மாற மாட்டேங்கிறா. கண்ணன் வேற என்ன செய்வார், அவரே சதுர்தேசி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ண ஆரம்பித்தார். யாருக்கும் புரியல, கண்ணன் ஏன் சதுர்தேசி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறார். எல்லாரும் வந்துட்டா, தேவர்கள்லாம் வந்து ஏன் கண்ணா சதுர்தேசி பண்ணுறேன்னா பதிலே பேசலவர். கடைசியாக சூரிய சந்திரர்களே வந்து யமுனை ஆற்றங்கரையில் நின்று கண்ணன்ட்ட நீ வா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னா, இன்னும் 10 நிமிஷம் ஆகும் தர்ப்பணத்துக்கு, இரு முடிச்சுட்டு வந்து உன் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப நிதானப்படுத்திட்டார் கண்ணன். எழுந்து வந்தார். சூரிய சந்திரால் கேட்டா, ஏன் இன்னைக்கு பண்ணுற, நாளைக்கு தானே அமாவாசைன்னா என்னான்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லிடா என்று கேட்டார். சூரிய சந்திரர்கள் அருகருகே வந்தால் அமாவாசையா அப்படின்னு அவா 2 பேரும் பதில் சொன்னார். கண்ணன் திரும்பி கேட்டார், அதனால தான் இன்னைக்கு அமாவாசை, இதான் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீர்கள், நீங்கள் இருவரும் சேர்ந்து வந்து நின்னா அமாவாசை, இதோ சேர்ந்து வந்திருக்கீர்கள் இப்படின்னு குழப்பிட்டு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் போதாயன அமாவாசைன்னு தனியாக ஒரு நாள் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோம். இவர் பார்த்த பார்வைக்கு ஒரு நாள் அமாவாசையை குழப்பினார். அதனால சர்வ அமாவாசைன்னு ஒன்று போட்டிருப்பா, போதாயன அமாவாசைன்னு ஒன்று போட்டிருப்பா. இது முதல் நாள் சதுர்தேசினிக்கே கண்ணன் பண்ணிட்டு போனார் இல்லையோ. அதனால துரியோதனனை மாற்றி சண்டையை துறக்க வச்சு இவர்களை ஜெயிச்சு விட்ட ஆள்னு சரித்திரம். அப்ப சகதேவனும் சரி நகுலும் சரி கிருஷ்ணாஸ்ரயாக, கிருஷ்ணபலாக, கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. அது அறியாமல் ஏதோ தர்மபுத்திரன் போகிறேங்கிறார். காட்டுக்கு போனா கண்ணனா வருவார், நாட்டில் இருந்தால் நம் உதவிக்கு கண்ணன் எப்போதும் இருக்கிறான். காட்டுக்கு போனா காட்டுவாசிகளுடைய உள்ளத்தில் கண்ணன் இருப்பார். அவர்களிடத்துல பழகிற விதமே வேற, நம்மிடத்துல பழகிற விதமே வேற என்று சகதேவனின் நன்மை சொல்ல கடைசியா திரௌபதி எப்படிக்காவது பர்த்தா வாயத்திறக்கிறாரான்னு பார்த்துருந்தா. இவர் தானே மாறுறாரா, கொஞ்சமான உள்ள இழகித்தா, இத்தனை தம்பிகளும் இத்தனை நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்காருன்னா அவர் நகர்றதாவே இல்லை. பிடிச்சபடியில் தர்மபுத்திரன் நின்னார். வந்தது கோபம் அவளுக்கு, இவருக்காகவா நாம் இத்தனை பாடுபட்டிருக்கோம், நாம் பட்டதெல்லாம் உனக்கு தெரியாதா, நீ பர்த்தாவா இருந்து அப்பவே சூதாடி இருக்க கூடாது, என்னை வச்சு ஆடி இருக்கவும் கூடாது, அப்படியே துச்சாசனன் இழுக்க வந்திருக்கிற சேவம் கத்தி எடுத்து வெட்டியிருக்கணும். இத்தனையும் பண்ணாம இருந்துட்டு காட்டுக்கு போயிருந்துட்டு சிங்கத்தை போல் கர்ஜிப்பேன், யானையை போல் பிடிருவேன், இவாளை ஜெயிச்சிருவேன் அவளை ஜெயிச்சுருவேன் சொல்லிட்டு வந்து கடைசியில கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தாலே சண்டையும் ஜெயிச்சு முடிச்சுட்டு இப்போது வந்து ஏதும் வேண்டாம்னு சொன்னால் இது கோழைத்தனமான பேச்சு. இந்த பேச்சை முதல்ல விடு. அவ்யாஹரதி கவுந்தேயே தர்மராஜே யுதிஷ்டிரே பிராத்ருணாம் பிருவதாம் ஸ்தாம் ஸ்தான் விவிதான் வேத நிச்சயான். வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்தை ஒரு தம்பி எடுத்துரைத்தாலும்
அண்ணன் கேட்கலேங்கிறத அவள் புரிந்து கொண்டு பேசுகிறாள். இமேத்தே பிராதர பார்த்த சுஷ்யந்தே ஸ்தோதகா இவ வாவாசியமானாஸ் திஷ்டந்தி நச்சைனான் அபிநந்தசே. நீ பேசும் பேச்சு தர்மத்துக்கு ஏற்காது தர்மபுத்திரா. நீ தர்மத்தினுடைய மகன்னு சொல்லிக்கிற, ஆனா உன் பேச்சை கேட்டு முகமத்தனி வளர்ந்து போயிருப்பார் இவாளுக்கு. நீ தான் இவாளுக்கு நல்லதா பேசுவேன்னு எதிர்பார்க்கிறா. நல்லதை சொல்ல சொல்ல நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஒரு தீயவனிடத்தே நல்லதை எடுத்து சொல்லி அவர் புரிஞ்சுப்பார்னு எதிர்பார்க்கலாம். இப்ப அவருக்கு தெரியல, நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பார். எல்லாமே தெரிந்தவர், அவருக்கு போய் சொல்லி புரிய வைக்கணுங்கிறது பெரிய கட்டம் தெரியுமோ. தெரியாதவனுக்கு சொல்லி புரிய வச்சுடலாம், ஆனா மொத்தம் தெரிஞ்சவர் ஒருத்தர் பிடிவாதமா சொல்றார். இப்ப நம்மாழ்வார் திடீர்னு எழுந்திருந்து நான் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கல, கடவுள் கிடையாது. பெரியாழ்வார் எழுந்திருந்து ஏது கடவுள் இப்படின்னு ஆரம்பிச்சா நம்ம போய் இப்ப பெரியாழ்வார்ட்டி நம்மாழ்வார்ட்டி என்ன பேசுறது? ஏதோ நம்ம வீட்டுக்காரர் எழுத்து வீட்டுக்காரர் அவள்லாம் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னா இல்லப்பா அப்படிலாம் பேசாதே, இது இருக்குன்னு சொல்லலாம். இப்ப நம்ம எத்தனை நம்மாழ்வார்கிட்ட பேச போனாலும் ஆமா என் 1102க்கு மேல நீ பேச போறியாக்கும். இப்ப நானே சொல்றேன் இல்லேன்னு ஆரம்பிச்சாருன்னா பேசவே முடியாது பாருங்க. அது போல தர்மபுத்திரனே பிடிவாதம் பிடிச்சா என்ன சொல்லி புரிய வைக்க? தம்பிகள் ஏதேதோ பேசி பார்த்துட்டா, ஆனா அவர் அசைறதா இல்லை. அப்போதான் தர்மத்துக்கு விரோதமாக பேசுகிறாய். அன்னைக்கு ஒரு வார்த்தை கூறினாய், என்னுடைய மாமியார் வேற ஒரு வார்த்தை சொன்னா. இப்ப 2 வார்த்தையும் பொய்யாப்படும் போல் இருக்கே. வயம் துரியோதனம் ஹத்வா மிருதே போக்ஷாம மேதினீம் யஜதாம் விபிருதேர் யஜ்ஞைஹி சமிருத்தைர் ஆப்த தட்சிணைஹி. நாம் 5வரும் சேர்ந்து போராடுவோம், கிருஷ்ணபலத்தாலே நாட்டையே ஜெயிப்போம், நிறைய யாக யஜ்ஞங்கள் பண்ணுவோம், பெரியவர்கள் வலிமை உடையவர்கள் எளியவர்களை நலியாமல் பாதுகாப்போம், யஜ்ஞங்கள் செய்வோம், தட்சிணை கொடுப்போம், முறியோர்களை காப்போம், முன்னோர் சொன்ன முறைப்படி வாழ்வோம். இத்தனையும் பேசினிய தர்மபுத்திரா. 2வது, என்னுடைய மாமியார் என்னிடத்துல சொன்னது, திரௌபதி இந்த குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டு வந்தோமே நினைச்சுடாதே, இங்கு வந்ததுக்கு காட்டு வாசம் தானா என்று திரௌபதி நினைச்சுடாதே. என் பிள்ளைகள் 5 பேரும் சிங்கத்துக்கு நிகரானவர்கள், கண்டிப்பா ஜெயித்து உன்னை திரும்ப ராணியா பட்டம் சூட்டுவா அப்படின்னு மாமியார் இவளை சமாதானப்படுத்திருக்காளாம். இப்ப திரௌபதி சொல்றா, உங்க அம்மா வார்த்தையை பொய்யாக போறியா? இப்ப என்ன பட்டராணி ஆக்கலைன்னா அப்ப அவ சொன்னது அத்தனையும் பொய்யா போயிடும் அல்லவா? இதெல்லாம் வேண்டாம். உன் வார்த்தையும் பொய்யா போக வேண்டாம், புறத்தியார் வார்த்தையும் பொய்யாக வேண்டாம். உடனே நீ முடிசூட்டி கொள், எழுந்திரு. நாதண்ட க்ஷத்ரியோ பாதி நாதண்டோ பூமி மஷ்ணுதே நாதண்டஸ்ய பிரஜாராஜ்யா சுகம் விந்தந்தி பாரத. இனி ராஜ தண்டத்தை பத்தி பேச போறா.